தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பாவனை குற்றச்சாட்டில் குற்றவாளி என உறுதிப்படுத்தப்பட்ட குறுந்தூர ஓட்ட வீரர் ஹிமாஷ ஏஷானுக்கு 1 வருட போட்டித் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் அவருக்கு தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது என இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் அர்ஜுன டி சில்வா குறிப்பிட்டார். 18 வயதான ஹேஷான் 90வது தேசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் 10.5 செகண்ட்களில் போட்டி தூரத்தை நிறைவு செய்து தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். இந்த வயது பிரிவின் வீரர்களுள் ஹிமாஷ 100 மீட்டர் ஓட்ட தூரத்தை குறைந்த கால பகுதியில் நிறைவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த போட்டி நிறைவடைந்ததன் பின்னர் பெற்றுக் கொள்ளப்பட்ட சிறுநீர் மாதிரி பரிசோதனையின் போது அவர் ஊக்கமருந்து பயன்படுத்தியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. சட்டத்துக்கு அமைய 2 வருடங்களுக்கு போட்டி தடை விதிக்க முடியும். இளம் வீரர் என்பதால் 1 வருடம் போட்டி தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டது. நவம்பர் மாதம் முதல் இந்த விடயம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது நியாயமான தீர்ப்பு என நான் கருதுகிறேன். சிறுநீர் மாதிரியை பரிசோதிக்கும் வழியில் என்ன பாவித்தீர்கள் என கேள்வி கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் அவர் அந்த விடயத்தை தெரிவித்திருந்தால் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கும். எனினும் அவர் அதனை செய்யவில்லை. தனிப்பட்ட பயிற்சிகளின் போது தேசிய குழாமில் இணைந்து கொள்ள முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டார். ஹிமாஷவின் பயிற்றுவிப்பாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மெய்வல்லுநர் சங்கத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்ப்பு தொடர்பில் மேன்முறையீடு செய்வதற்கு ஹிமாஷவுக்கு சந்தர்ப்பம் உள்ளதாக பேராசிரியர் அர்ஜுன டி சில்வா தெரிவித்தார்.